இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இந்த சிம்பிளான பிளேட் டைப் லைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லைட் எப்படி நம்ம சிம்பிளான யூடியூப் செட்டப்க்கு எப்படி யூஸ் பண்றது, இது வீட்லயே இந்த லைட் இந்த பொருள்லாம் வாங்கி எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், இது ஒரு பிரைட்னஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அது எல்லாத்தையும் நீங்க தெளிவா பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹே வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு MirrorME ஸ்டுடியோ. நான் திலீப் ராமகிருஷ்ணன். ரொம்ப நாளா ஒரு சிம்பிளான ஒரு DIY ப்ராஜெக்ட் டூ இட் அட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நம்ம வீட்லேயே நம்மளுக்கு கிடைச்ச பொருட்கள்லாம் வச்சு சிம்பிளாக பட்ஜெட்டில் எப்படி ஒரு யூடியூப்க்கு லைட் செட்டப் பண்ணுறது. பெரிய லெவலுக்கு பின்னாடி 4 லைட்டு முன்னாடி 4 லைட்டு அப்படி தேவைப்படுற ஆளுங்களும் இருக்காங்க. அதே ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோனை வச்சு நான் யூடியூப் வீடியோ எடுக்கணும், ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் ஒரு சாஃப்டான ஒரு லெவலுக்கு ப்ரொஃபஷ்னல் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய லைட்டு நான் எப்படி அமேசானில் எவ்வளோ வீட்டுக்கு பக்கத்தில் கடையில் கிடைக்கக்கூடிய பொருளில் வச்சு வாங்கி நான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய பொருள் இந்த இருக்குல்ல, இந்த லைட்டு தான். ஸோ இந்த லைட்டு ஒரு வித்தியாசமான லைட்டுங்க. அது ஆக்சுவலாக எனக்கு என்னோடய மச்சினன் துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தார். இந்த லைட்டு ஆக்சுவலாக இங்கேயும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இது துபாயில் ஜிபாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டு. இந்த லைட்டு சும்மா பயங்கரமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி சொல்லுவோம், ஸ்டார் டைப்பு 5 விங்ஸ் கொண்ட ஒரு LED பேனல் லைட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த லைட் நார்மலாக உங்களுக்கு E27 to B22 அடாப்டரோட சேர்த்து கிடைக்கிது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் B22 தான் யூஸ் பண்ணுவோம். பட் வெளிநாடுகளில் E27 யூஸ் பண்ணுவாங்க, திருகிற த்ரெட்டட் டைப்பில். ஸோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு அடாப்டரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகே, லைட் இருக்குது, மெயினான பார்ட்டு நம்ம கையில் இருக்குது. இதுக்கப்புறம் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்க போனோம்னா, நம்மளுக்கு அடுத்ததாக நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் கடையில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்னதான ஒரு ஃபேன் ரெகுலேட்டருங்க. இது சிங்கிள் டைப் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. டபுள் சைடு பெருசாக இருக்க ரெகுலேட்டர் வாங்கினாலும் சரி, சிங்கிள் டைப்பு ஸ்டெப் ரெகுலேட்டர் தான் எனக்கு கிடச்சிச்சு, ஃபைன் டியூன் பண்ண முடியல. அடுத்தது ஒரு ப்ளக்குங்க, நார்மலாக 6 amps ப்ளக், தென் கொஞ்சம் ஒயரு, அப்புறம் பின் டாப், ஒரு 2 டைப் பின் டாப். இதெல்லாம் சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சேர்த்து வச்சு ஒரு பாக்ஸ் வேணும்ல, அதுக்கு தான் இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு PVC ப்ரெஸ்ஸிங் டைப் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்ஃபேஸ் பாக்ஸ்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை நீங்கள் வாங்கிட்டு அதில் இந்த பின், அந்த ப்ளக் பாயிண்ட்டையும் இந்த ஃபேன் ரெகுலேட்டரையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் டைப்னு முன்னாடி சொன்னேன், ப்ரெஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட ஒயரிங் கண்டிஷன் நம்ம பார்க்கணும், பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ அது இந்த பாக்ஸில் எல்லாத்தையும் இந்த ஃபேன் ரெகுலேட்டரையும் சரி, உங்களோட அந்த ப்ளக் பாயிண்ட்டையும் நீங்கள் பின் பண்ணியாச்சு, அதாவது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயர், இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 2 கோர் ஒயரையும் இந்த ப்ளக் பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஒயரோட இன்னொரு எண்டை நீங்கள் உங்களோட இந்த ஃபேன் ரெகுலேட்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. ஃபேன் ரெகுலேட்டரில் ஒரு ஒயர் ஃபேஸ், முக்கியமாக ஃபேஸ் ஒயர் ரெகுலேட்டர் வழியாகவும், நியூட்ரல் டேரெக்டாக ப்ளக் பாயிண்ட்டுக்கும் போகிற மாதிரி பண்ணுங்கள். இது 2 பின்னால் வீட்டில் மாற்றி யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் எப்படி வேணாலும் வைக்கலாம். அதாவது நியூட்ரலும் கூட ரெகுலேட்டர் வழியாகவும் கொடுக்கலாம், ஃபேஸையும் ரெகுலேட்டர் வழியாக கொடுக்கலாம். தெரிஞ்சிச்சுன்னா ஃபேஸை ரெகுலேட்டர் வழியாக கொடுத்துருங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பாக்ஸை அழகாக மூடி அதுக்கு கொடுத்துருக்குற அந்த ஸ்க்ரூஸை வச்சு லாக் பண்ணிடுங்க. இப்போ பாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ரொம்ப முக்கியமான பொருள், இந்த பல்பை மாட்டுறதுக்கான ஒரு ஹோல்டருங்க. இந்த ஹோல்டர் உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்கும், கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் சுவிட்சு கொடுத்துருக்காங்க, அழகாக 1 மீட்ரு ஒயரோட கொடுத்துருக்காங்க. இது லைட் ஸ்டாண்டில் நீங்கள் மாட்டிக்கக்கூடியது, டில்ட் பண்ணலாம், 180 டிகிரி டில்ட் பண்ணலாம், அம்பர்லா ப்ராக்கெட்டோடு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நார்மலாக லைட் ஸ்டாண்டில் மாற்றலாம். இப்போ இந்த பல்பை அப்படியே இந்த E27 த்ரெட்டடோட இதில் ஏற்றிடலாம். இது நார்மலான E27 வரக்கூடியது. B22 வந்துச்சுன்னா நீங்கள் இந்த கன்வெர்ட்டர் போட்டு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்வெர்ட்டர் இப்படி நார்மலாக நம்ம சைடு இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிங்க, இல்லை இது இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஏற்றிடுங்க. இப்போ கிடச்சிருச்சு. இதான் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இதில் தனியாகவும் ஒரு கண்ட்ரோல் சுவிட்சும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒயர் எடுத்து அந்த பாக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ரெகுலேட்டர் இருக்குது. ரெகுலேட்டர் வச்சு இந்த ரெகுலேட்டர்லேருந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த இது வழியாக ப்ளக் பாயிண்ட் வழியாக இதுக்கு இப்போ லைட்டு போகுது. இப்போ லைட்டை நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ரெகுலேட்டரோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த லைட்டு டேரெக்டாக 53 வாட்ஸுங்க. இந்த 53 வாட்ஸையும் நம்மளுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா குறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வச்சுருக்கேன். அப்படியே நம்பர் 2 இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது 3, அடுத்தது 4. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் 53%, அதாவது 53 வாட்ஸில் எரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டெப் ரெகுலேட்டர் இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக அந்த ஃப்ளூயடாக கண்ட்ரோல் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெகுலேட்டர் கிடச்சின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் தேடினேன், இந்த சின்ன டைப்பில் அது மாதிரி வர்றதில்லை. பழைய ஓல்டு ஸ்க்ரூ டைப்பில் தான் அது மாதிரி வருதுன்னு சொன்னாங்க. ஸோ ப்ரெஸ்ஸிங் டைப்பில் கிடைக்கல. இது டேரெக்டாக நீங்கள் இப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம்.
இங்கேயும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த லைட்டு வந்து நார்மலான ஒரு யூடியூப் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிங் லைட்டு நிறைய பேர் போய் வாங்குவாங்க. அந்த ரிங் லைட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ வரும். ஒரு 4000 5000 அந்த மாதிரி வரும். பட் இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த பல்பு வந்து உங்களால் நார்மலான ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டோரில் வாங்க முடியும். இது வந்து பேனல் லைட் பல்பு. இதுக்கப்புறம் இந்த ஹோல்டர் வந்து உங்களுக்கு 300 400 வாங்க முடியும். ஸோ இந்த ஒயரு இந்த பாக்ஸஸ்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 200 கூட வரலைங்க. இந்த ஒயரு, இந்த ரெகுலேட்டரு, இந்த பின்னு, இந்த பாக்ஸு ஒரு 200 கூட வரல. நார்மலாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிஷியன்ட்ட கொடுத்தீங்கன்னாவே இது மாதிரி ஒரு 50 வாங்கிட்டு இது கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க. இல்லை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களாவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பவரில் போட்டிங்கன்னா டேரெக்டாக 53 வாட்ஸ் கொடுக்கும். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது பிரைட்னஸை குறைக்க முடியாது. ஆனால் இந்த ரெகுலேட்டர் வழியாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரைட்னஸை குறைச்சிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு டேரெக்டாக ஒரு ஹார்ட் லைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் கொடுத்துருக்குற அந்த அம்பர்லா ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி ஒரு நார்மலாக ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு அம்பர்லா, ஒரு ஃபோட்டோகிராஃபி அம்பர்லா இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் இருக்கும்ல, அதை வாங்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான ஒரு லைட்டு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்டை வாங்கி நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு நான் தான் ஒரு ரிங் லைட்டே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 575 ரூபாய்க்கு இந்த பல்பே வந்துடுது. ஸோ இந்த ஹோல்டர் ஒரு 300 ரூபா, இந்த இது ஒரு 1500 2000 ரூபாய்க்குள்ளே 1000 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சு போயிடுச்சுங்க இந்த விஷயம். உங்களுக்கு தேவைன்னா அந்த லைட் ஸ்டாண்டு வாங்கிக்கலாம். இந்த லைட் ஸ்டாண்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாக்குள்ளே தான் லைட் ஸ்டாண்டே கிடைக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2000க்குள்ளே சூப்பராக முடிஞ்சு போயிடும். ஒரு அம்பர்லா வாங்கினாலும் ஒரு 150 ரூபா எக்ஸ்ட்ரா. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா தான். ரிங் லைட்டே நான் வாங்கிட்டு போயிடலாம், இதெல்லாம் எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லைன்னா ரிங் லைட் வாங்கிக்கலாம். பட் ரிங் லைட்டுக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ரிங் லைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நேரம் இந்த சைடு ஒரு ரிங் லைட் இருக்குது, ஃபில் லைட்டுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ எடுத்தே கையில் காமிச்சார். இப்போ இந்த ரிங் லைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி இருக்குது, ஓகேவா. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ. ஸோ இப்போ இப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எட்ஜஸில் வந்து லைட்டு வரும், ஓகேவா. சென்டரில் வந்து லைட் வராது. அது நம்மளுக்கு பார்க்க தெரியாது. நீங்கள் வந்து வீடியோ எடுத்து அது நீங்கள் கண்டினியூஸாக ரெகுலராக அந்த லைட்டிங்கில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த எட்ஜஸ் எல்லாமே பளிச்சுன்னு இருக்கும். இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும். அதே வந்து இந்த லைட்டில், இப்போ இந்த லைட்டு இருக்குல்ல, இந்த லைட்டுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். இந்த லைட்டு எப்படின்னா இங்கே சென்டரில் வந்து நல்ல ஒரு இது இருக்குது, சைடில் விங்குக்கும் கொடுக்குது. ஸோ இது என்ன ஒன்றா ஈவனாக உங்களுக்கு ஃபில் பண்ணும். ரிங் லைட்டை விட இந்த லைட்டு வந்து ஈவனாக ஃபில் பண்ணுறதுனால இன்னுமே சாஃப்டாக வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் சொல்கிறேன். ஸோ மக்களே, பெரிய சாஃப்ட் பாக்ஸ் தான் வாங்கணும், பின்னாடி ஃபேன்சி லைட்லாம் வச்சு தான் நான் யூடியூப் எடுக்கணும், இல்லை ஒரு சின்னதாக ஒரு கான்டென்ட் பண்ணணும், ஒரு ரீல்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சின்னதாக ஒரு 1000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே கூட நம்மளால் லைட்டு செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பண்ணுற தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இதுமாரி இந்த ஸ்டுடியோ வி கிரேட் பாண்ட் வித் யூ. பை பை.